கலவை காய்கறி பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: கலந்த காய்கறிகளின் கலவை 1 கப் நிரக்க, புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது சிறிதளவு, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1/4 கப், மிளகாய்த்தூள் 1½ டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், ஆப்ப சோடா 1/4 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த கலவை காய்கறி பஜ்ஜிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம சட்னிக்கு தேவையானதுன்னு பார்த்துருந்தோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருந்தோம்லாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2, கொத்தமல்லி தழை சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 அல்லது 3, தனியா 1 டீஸ்பூன், புளி ஒரு சிறு துண்டு, இஞ்சி அரை அங்குல துண்டு, உப்பு ருசிக்கேற்ப. அந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பவுலில் 2 வெங்காயம் கொஞ்சம் குண்டு குண்டாக நறுக்கணும், ஏன்னா அரைக்க தான் போகிறோம். அதோடு கூட கொத்தமல்லி தழை நறுக்குனது ஜஸ்ட் ஒரு சின்ன கைப்பிடி அளவு, அதையும் அதில் போட்டுட்டேன். அதோட பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, அது போதும் நமக்கு. நான் அதில் 3 போட்டுக்க 2 எடுத்துடுறேன். அதோட ஒரு 2 துண்டு சின்ன துண்டாக இஞ்சி, ஒரு அரை அங்குல துண்டு போதும். அதோட கொஞ்சமாக புளி, இதுக்கு இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி. இஞ்சிலையும் காரம் இருக்கும், பச்சை மிளகாவும் காரம். இதோட கூட கொஞ்சம் தனியா, கொஞ்சமாக ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் போதும். அதோட உப்பு, இந்த சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். இது என்னென்னா ரோடு கடை சட்னின்னு சொல்லலாம். அதாவது இந்த கடைங்களில், ரோடு கடைங்கள்லாம் பஜ்ஜி போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கடையில் இது. ஆனால் ரோடு கடையில் ஆக்சுவலாக பாண்டிபசாரில் ஒரு சின்ன கடை. அங்கே போகும்போது என் பேரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அங்கே ஒரு குட்டி போண்டா கொடுப்பாங்க. அந்த போண்டாவுக்கு இந்த சட்னி. ஸோ நான் அந்த போண்டாவும் பஜ்ஜி இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன்னா, அவன் முதல்ல அந்த சட்னியை கற்றுட்டு வந்து எனக்கு பண்ணி கொடுப்பாட்டின்னுட்டு இருந்தான். ஸோ நாங்கள் 2 பேரும் போய் அதை கேட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டு கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதை செஞ்சு கொடுத்துலேருந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இன்றைக்கி அதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்படியே வச்சிடணும். கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். இது தாளிக்கிறதோ எண்ணெய் ஊற்றுறதோ ஒன்றுமே கிடையாது. நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிடணும். இது அப்புறமா அரைச்சிக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டேன். இனி அரைச்சிட்டு தான் பார்க்கணும், நம்ம பரிமாறும்போது பார்த்துக்கலாம். இப்போ இந்த கலவை காய்கறி பஜ்ஜி, இதுக்கு நான் என்ன காய்கறி இருக்கோ அது. ஆக்சுவலாக நாங்கள் ஒருத்தவங்க வீட்டுக்கு சாப்பிட போயிருக்கும்போது அவங்க வீட்டில் எங்களுக்கு காரக்குழம்பும் வச்சு இந்த பஜ்ஜிலாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது வேலூரில். அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி ஏதாவது காய்கறியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சமயங்களில் மீந்து போயிடும். நம்ம வாங்கிட்டு வர காய்கறியில் 2 3 மீந்து போயிடும். எல்லா சமயங்களில் அப்படியே எடுத்தும் வச்சுருப்பாங்களாம். அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க காய்கறி வச்சு தான் அந்த பஜ்ஜி பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்க சொல்லி கொடுத்தது ஒன்று, அதில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கிட்டு பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் குடமிளகா ஒரு 2 3 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது. ரொம்ப ஸ்பைஸியாக வேண்டாம்னு வச்சிங்கன்னா பச்சை மிளகா அவாய்ட் பண்ணுங்க. ஒரு அரை கேரட்டு சின்னதாக பொடியாக நறுக்குன, வாழைக்காய் ஒரு 2 துண்டு. இதில் காராமணி, அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு இதெல்லாம் வச்சாச்சு. இதோட முட்டைகோஸு பொடியாக நறுக்குன முட்டைகோஸ், எல்லா காய்கறியும் இதில் சேர்த்தாச்சு. கத்திரிக்காயை தண்ணியில் நறுக்கி போட்டிருந்தேன், அதையும் இதோடு போட்டுக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கடலை மாவு, இந்த காய்கறியெல்லாம் சேர்ந்து நல்லா நிறக்க அளந்து ஒரு கப்பு நிறைய கிடந்ததுன்னா நீங்கள் கடலை மாவு 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இந்த கண்ணளவாக வந்துடும் நமக்கு. அதோட கூட அரிசி மாவு, புதினா கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது, பெருங்காயம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ மிளகாய்த்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம், அதோட கூட தேவையான உப்பு,
கொஞ்சமாக கரம் மசாலா, பெருங்காயமும் போட்டு கரம் மசாலாவும் போட்டிங்கன்னா யோசிக்க வேண்டாம், நல்லாவே இருக்குங்க அதில். கரம் மசாலா இதை நல்லா கலந்துக்கணும் ஃபஸ்ட்டு. கொஞ்சம் கெட்டியாக பண்ணிக்கணும். இது வந்து ஆக்சுவலாக ரெகுலராக நான் வீட்டு சாப்பாட்டுக்கு பண்ணுவேன். எனக்காவது இந்த மாதிரி காய்கறி மீந்துடுறதுக்கு, அப்புறம் நமக்கு ஒரு அவசரம், ஒரு காரக்குழம்பு வச்சோம், இல்லை ஒரு சாம்பாரை வச்சோம், தொட்டுக்கிறதுக்கு தனியாக உட்காந்து ஒரு பொரியல் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலந்து முதலே வச்சுருவேன். பொரிக்கிற போது கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கெட்டியாக பண்ணி பொரிச்சு எடுத்துட்டேன் அப்படின்னா அன்றைக்கி தொட்டுக்கிறதுக்கு எல்லா காய்கறியும் ஆன மாதிரி ஆயிடுச்சு, நமக்கும் வேலை முடிஞ்சுது. இதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்துக்கணும், தளன்னு கலந்துக்கணும். கலந்துட்டு பார்க்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. உப்பும் செக் பண்ணிட்டேன், உப்பு நல்லா கரெக்டாக நல்லா இருக்குது. இப்போ இந்த பஜ்ஜிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ரெடியாக இருக்குது. ஒரு கிண்ணத்தில் தண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு லேசாக சின்னதாக கிள்ளி விடுங்க. பெருசாக வேணும்ல. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா, அதாவது மாவோட கெட்டித்தன்மை பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு இதுவாக இருக்கணும். ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. கிள்ளி விடுற போது எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். காய்கறிகளோட கலந்தும் கலக்காமல் இருக்கணும். கிண்ணம் அந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு போடலாம், நல்லாயிருக்கும். எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நிரப்பிடுங்க, அவ்வளோதான். இந்த காய்கறிகள் பொடியாக நறுக்குனிங்கன்னா மாவு வேகும் போதே காயும் வெந்துடும். கொஞ்சம் பெருசாக நறுக்குனிங்கன்னா வேகிறதுக்கான நேரம் கூடும். அதனால் கூடின மட்டும் நல்லா பொடியாக நறுக்கிங்க. இப்போ தான் இந்த சாப்பர் கிப்பர்லாம் வருதில்ல, ரொம்ப சௌரியமாக இருக்குது. அந்த மாதிரி இதில் கூட நறுக்கிக்கலாம். இது நல்லது பாருங்க. அது நறுக்க இருந்து வெந்துச்சுன்னா அந்த சூடு அளவாக இருக்கும். இந்த சூட்டு அதாவது ரொம்ப ஜாஸ்தி சூடு இல்லாமல் ரொம்ப கம்மியான சூடு இல்லாமல் மிதமான சூட்டில் அது வெந்துக்கிட்டே இருக்குது. இதே நீங்கள் கட்லெட்டு வடையெல்லாம் போட்டிங்கன்னா அந்த அளவான அளவு இது கொஞ்சமாக தான் போடணும். நம்ம அந்த அளவான அளவுக்கு தான் நம்ம போடணும். ஒரு கட்லெட்னால் கடாய் கொள்ளாமல் எக்கச்சக்கம் போட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் சூடு தணிஞ்சிருச்சுன்னா கட்லெட் எண்ணெயை குடிக்க ஆரம்பிக்கும், சதம். பட் அதுவே நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா இதெல்லாம் போட்டிங்கன்னா எண்ணெய் கொள்ளாமல் போட்டிங்கன்னா அந்த சூடு அளவாக இருந்து இது வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வெந்தாச்சு, இது எடுத்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணி, அதாவது நல்லா வெந்திருக்கும், கிட்டத்தட்ட நம்ம போட்டு ஒரு 3-4 நிமிஷம் ஆகுது. இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு இது ஓரளவுக்கு வெந்திருக்கும்னு கெஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து டைம் வச்சு அந்த மாதிரி பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த சலசலப்பு அடங்கினோன்னு எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி போண்டாவுக்கோ பக்கோடாவுக்கெலாம் வராது. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து பிகினர்ஸ்க்கான டிப். மற்றது ஓரளவு தினம் சமைக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமான இன்னொரு விஷயம், முந்தின நாள் வாக்கிங் போயிட்டுருக்கும்போது நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் நான் பாண்டி பஜாரில் சந்தித்தேன். நிறுத்தி என்ன ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் நிகழ்ச்சி அப்படின்னு அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஜெயா டிவிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இது எத்தனை பேர் ரீச் ஆகுதுங்கிற போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க நிறுத்தி என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, நாங்கள் பார்க்குறோம் ரெகுலராக உங்களோட நிகழ்ச்சியை, ரொம்ப நல்லா இருக்குமான்னு. ஸோ உங்கள் எல்லாேருக்கும் அந்த விதத்தில் ஜெயா டிவிக்கோடு சேர்த்து உங்கள் எல்லாேருக்கும் கூட அதை நன்றி சொல்லணும். இப்போ இதை எடுத்துடலாம், ரெடியாக இருக்குது. நான் தீயை குறைச்சிட்டேன், எடுக்க போகிறப்போ தீயை குறைச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ இந்த மீதியும் போண்டை போட்டு எடுத்துட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. சட்னியோட கன்சிஸ்டன்சி ஆக்சுவலாக நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன், இதை விட இன்னும் தண்ணியாக இருக்கும் கடையில் கொடுத்தா. ஆனால் நம்மளோட இஷ்டம், நம்மளை அரைச்சி வீட்டில் எப்படி பண்ணிக்கிறோமோ பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து வச்சிடுறேன்.
இது அந்த தனியா வாசனையோட அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. தனியாவும் இஞ்சியும் சேரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் கொடுக்குது. பட் நல்லா இருக்குது. இன்னொன்று என்னென்னா நெஞ்சு கரைச்சல் இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி கடலை மாவு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் சாப்பிடும்போது. இது இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு வந்து ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எங்கள் வீட்டில் வந்து இவங்களுக்கு காரக்குழம்போடு பிடிச்சது. அவ்வளோ நல்லா இருந்தது காரக்குழம்போடு. நமக்கும் சௌரியம், காய்கறியும் செலவாக வச்சு வீணாகாமல் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இப்போ கலவை காய்கறி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சௌரியமான ஒரு விஷயம். நம்ம சைட் டிஷ் இல்லாத நேரத்துக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொட்டுற மழையில் இந்த மாதிரி பஜ்ஜியும், குளிர் காலத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பஜ்ஜியும் போட்டு கொடுத்துட்டு சாயந்தரம் அதை வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு அலாதி சுகம். சரி, அதுதான் போகட்டும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் நம்ம இதை வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அப்போவும் அது ரொம்ப இதுவாக இருக்கும், சௌரியமாக இருக்கும். அதுவும் மழை காலங்கள்லேயும் நம்ம பனிக்காலங்கள்லேயும் இந்த மாதிரி விஷயங்கள் சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கு இதமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.